கதை பேசலாமா? இது வலிய வென்ற புன்னகை எபிசோட் 2. கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம சின்ன வயசு ஜியை தான் காட்டுறாங்க. அவன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறான். அங்கே அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அண்ட் அங்கிள் 3 பேரும் ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறாங்க. அவனோட ஆன்ட்டி தான் பார்த்துக்கிறாங்க. நைட் ஆகுது, அவங்க யாரும் திரும்பி வரல. ஜி சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போது யாரோ அழுகிற சவுண்ட் என்னன்னு பார்த்தா அவங்க ஆன்ட்டி தான் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. என்னென்னா வந்துட்டு இவங்க 3 பேரும் வெளியில் போயிருப்பாங்களே, அவங்க ரிட்டன் வரல, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. இந்த நாளை நினச்சி தான் ஜி அழுதுகிட்டு இருக்கிறான். அதாவது டிசம்பர் 20. இந்த நாளை என்னால் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நான் என்ன தான் எவ்வளோ தான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாலும் இந்த நாள் என்னோடய வாழ்க்கையை திருப்பி போட்ட நாள் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே எழுந்திரிச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறான். ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கிறான். அவனோட முகத்தில் அந்த சிரிப்பு. இப்போது அவங்க வந்துட்டு அவங்க அம்மா அப்பா அங்கிள்லாம் இறந்த நாள் இல்லையா, ஸோ இவங்க வந்துட்டு இவனோட ஆன்ட்டியும் கல்லறைக்கு தான் போகிறாங்க. அப்போது அவன் ஆன்ட்டி அவன்கிட்ட, இங்கே பாரு, நீ இப்போ தான் புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கிற, உன் அப்பா அம்மா கிட்டே ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கையும், சொல்லணும், நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்னு அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அங்கே சீனியர் வந்து அவன் கூட இருக்க ஒரு பையன்கிட்ட, இந்த ஜூனியர் பையன் வர இன்றைக்கி லீவ் போட்டானா, நமக்குலாம் ஜூஸ் வாங்கி தரேன்னா இன்றைக்கி இப்படி லீவ் போட்டானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு கொடையை பார்க்குறான். அப்போ ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். நேற்று அவங்க 2 பேரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கும். கிட்ட கொடை இல்லை. அவன்கிட்ட கொடை இருக்கிறத அதை எடுத்து, என்ன சீனியர் நீங்கள் கொடை எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறான். என்னோடய டிரைவர் வந்துட்டு இப்போ என்னை பிக்கப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியும், சரி பரவாயில்ல, அது வரைக்கும் இந்த கொடையை வச்சுக்கோங்க அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்குறான். வந்துட்டு, இல்லை எனக்கு வேண்டாம், அப்புறம் நீ வீட்டுக்கு எப்படி போவ அப்படின்னு கேட்கவும், இல்லை என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் போயிடுவேன், அதோட எனக்கு மழையில் நனைகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடையை கிட்ட கொடுத்துட்டு போய் ஜாலியாக மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே அவனையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அதை தான் யோசிச்சுக்கிட்டு, ஒரு வேளை நேற்று மழையில் நனைஞ்சதுனால அவனுக்கு ஜுரம் ஏதோ வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து ஜிக்கு மெசேஜ் டைப் பண்ணுறான். எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு டைப் பண்ணுறான். ஆனால் என்ன நினைக்கிறான்னு தெரில, அதை டெலீட் பண்ணிடுறான். மறுபடியுமா ஆரி ஓகே அப்படின்னு கேட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். டக்குன்னு அது சென்ட் ஆகிடுது. அவன் அந்த மெசேஜ் சென்ட் ஆன ஸ்பீடுக்கு அப்படியே ரிட்டன் மெசேஜ் வருது. நான் நல்லா தான் இருக்கிறேன், நாளைக்கு ஸ்கூலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மெசேஜை பார்த்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜிக்கு கால் பண்ணிடுறான். இங்கே பாரு, நாளைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வா சரியா, எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே அந்த மியூசிக் கிளப்பில் சீனியர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க. கிட்ட என்னது பேக் ஸ்பேஸில் நானா அப்படி சொல்லி தலையாட்டிகிட்டு இருக்கிறான். அதாவது அவங்களோட அந்த டீம் இருக்குல்ல, அதில் வந்து கிட்டாரிஸ்ட்டாக ஜியை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்போது சீனியர் வந்து, இங்கே பாரு, நீ உன்னோட ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணும்போது உனக்கு கிட்டார் தெரியும்னு போட்டிருந்தல்ல அப்படின்னதும், ஆமாம் போட்டிருந்தேன், எனக்கு இந்த சும்மா நார்மல் மெலடி தான் தெரியும், இந்த லைக் ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்துட்டு அதெல்லாம் தெரியாது, நீ தான் எங்கள் டீமோட கிட்டாரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு, இங்கே பாருங்கள், 1க்கு 2 டைம் யோசிச்சு பாருங்கள், இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னதும் சீனியர் வந்துட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவங்களெல்லாம் வேறு டீமில் நான் மாற்றி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜியோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். வேகமாக இருந்துச்சு சீனியரை தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு, உன்னையே நீ குறைச்சி மதிப்பிடாத, உனக்கு அந்த லிரிக்ஸ் வந்து நல்லா எழுத வருது, அதோட அந்த மெலடியும் சேர்ந்தே உனக்கு வருது, இதுலேருந்து என்ன தெரியுது, உனக்கு இந்த மியூசிக் தியரிலாம் தெரிஞ்சிருக்குது, நீ தான் எங்கள் டீமோட கிட்டாரிஸ்ட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த கிட்டாரை எடுத்து கொடுத்து, இந்தா உனக்கு தெரிஞ்ச இந்த மியூசிக்கை எனக்கு நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறான். இப்போது அதை வாங்கிட்டு ஒரு சேர் மேலே உட்காந்துட்டு அதை ப்ளே பண்ணணுன்னு போகிறான். ஆனால் அவனுக்கு ரொம்பவே நடுக்கமாக இருக்குது. அவனுக்கு பின்னாடி நின்றுட்டு, இங்கே பாரு, உனக்கு அந்த ஹாப்பி பர்த்டே மெலடிலாம் தெரியும்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகுற, உன்னோட கையை அப்படி ஸ்டிஃபாக வச்சுருக்காத ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இந்த கையெல்லாம் அப்படியே வார்ம் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணணுன்னு போகிறான். ஜிக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு அவனோட 2 கையும் டச் பண்ணி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறான். 2 பேரும் இவன் சொல்லி கொடுக்க அவனை மெய் மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் சொல்லி கொடுக்குறத கவனிக்கிறானா இல்லையாலாம் தெரியாது, அவனை அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ வந்துட்டு, இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இதை நீ டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலே உனக்கு வந்துடும் சரியா அப்படின்னு சொல்லியும் அதையுமே அதையுமே கேட்காம அவனையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான்.
டக்குன்னு அவன் ரியலைஸ் பண்ணிவிட்டு, சீனியர் எனக்கு ரொம்பவே பசிக்குது, நான் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணல, அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறான். அவனை பார்க்குறான், அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்போ பண்ண, இவன் எதுக்கு இப்படி ஓடுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். வேகமாக ஓடி வந்து கேட் பக்கத்தில் அந்த ஆர்டர் பண்ணாலும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே, ஐயோ என்ன இவ்வளோ சூடாக இருக்குது, ரொம்ப வெயில் அடிக்கிறதுனாலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்ததும் அதை வாங்கணும்னு போகிறான். அதில் நிறையா இருக்குது. டக்குன்னு வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதோட அவன்கிட்ட, இங்கே பாரு, இங்கே நிறையா இருக்குது அப்படின்னா நீ யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லியும், வந்துட்டு ஓகே, அடுத்த டைம் எனக்கு ஹெல்ப் வேணும்னா நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்துட்டு நான் ரொம்பவே பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியும், சரி ஓகே இப்படி வச்சுக்கலாம், உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ எனக்கு கால் பண்ணு, நான் எப்போவும் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அதே கிளப்பில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லை. சீனியர் அண்ட் தான் இருக்கிறாங்க. வந்துட்டு ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு ஏதோ நோட்டில் லிரிக்ஸ் அந்த மாதிரி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிறான். சீனியர் வந்துட்டு கிட்ட கதை விட்டுட்டுருக்குறான். நீ அந்த பொண்ணை பார்த்தியா, இன்றைக்கி அந்த பொண்ணு வந்தால் தெரியுமா, அவகிட்ட நான் நம்பர்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கிறான். ஆனால் அதை காதிலே வாங்காமல் ஜீவே அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ரசிக்கிறது வந்து அவன் வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்குல்ல, அதையும் ஜியோட முகத்தையும் அப்படியே நினச்சி பார்க்குறான். அது ரெண்டும் எனக்கே அப்படி தான் தோணுச்சு. அது ரெண்டும் அப்படியே சேமாக இருக்குதுல்ல, பூனைக்குட்டி மாதிரியே இருக்கிறான் அந்த பையன், தூக்கி கொஞ்சம் போல் இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருந்தான். நானும் அவனை அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டு ஜிக்கு முன்னாடி அப்படியே நிற்கிறான். நின்றுட்டு, நீ ஏன் இன்னும் சாப்பிடாமல் இருக்க அப்படின்னதும், இல்லை இந்த லிரிக்ஸ் வந்து நான் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இதை நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு போய் பக்கத்துலேயே உட்காந்துவான். அதாவது ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருப்பான். இப்போ வந்து அவங்கிட்ட அந்த லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்து காட்டிட்டு, இதை இப்படி மாற்றினா நல்லாயிருக்குமா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே சேஞ்சஸ்லாம் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவன் சொல்கிற அந்த சேஞ்ச் பண்ண சொல்கிறான்ல, அதெல்லாம் அப்படியே பாட்டாகவே பாடி காட்டுறான். இவங்க அப்படியே 2 பேரும் கொஞ்சம் சைட்டும் அடிச்சுக்கிறாங்க. இங்கே நடக்கிறத சீனியர் பையன் அங்கே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ வந்து ஒரு கால் வருது, அதை எடுத்துகிட்டு இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் வந்து ஸ்கூலுக்குள்ளே தான் ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு ஹீயோட கையை பிடிச்சிக்கிட்டே, நான் என்ன பண்ணுறது, அவன் இங்கே வந்து என்னை பார்க்க வரான்னு சொல்கிறான், அவன் ஃபோன் அட்டன் பண்ணுறது கூட எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீயோட கையை பிடிச்சிட்டே நின்று பேசிகிட்டு இருக்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு வரான். வந்து எதுக்காக வருவான் அப்படின்னா, வந்து அவனோட டேப்லெட்டை மறந்து வச்சுட்டு வந்திருப்பான், அதை எடுத்துகிட்டு வருவான். ஆனால் இவங்க 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சிப்போ, என்னதான் இருந்தாலும் ஒரு க்ரஷ் இல்லை, அதை பார்த்தோன்னா அவனுக்கு அப்படியே கஷ்டமாயிடுது. அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப போயிடுறான். இங்கே வந்துட்டு, சரி விட்டு என்ன தான் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் பேசிக்கிறாங்க. இப்போ அவன் திரும்ப கிளப்புக்கு தான் வரான். சீனியர் அவங்கிட்ட, என்ன ரொம்பவே சோகமாக இருக்கா அப்படின்னதும், அப்படியா தெரியுது, வந்து அங்கே ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியும், ஓ நீ யாரை சொல்கிற, அந்த குயிட்டோங்கா, அந்த டான்ஸ் கிளப்லேருந்து வந்த பொண்ணு, எப்போ பார்த்தாலும் அவங்க இப்படி தான்ப்பா சேர்ந்தே இருப்பாங்க, அந்த பொண்ணு வேறு அவங்ககிட்ட ரொம்பவே வலியும், நான் கேட்டேன்னா அப்படியே நடிச்சுக்கிட்டே அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது வந்துட்டு அந்த டேப்லெட் அங்கே வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருப்பான். கரெக்டாக அவனுக்கு வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. அங்கேருந்து அப்படியே போயிடுறான். அவன் கரெக்டாக அங்கேருந்து போகிறான். வந்துட்டு அந்த ரூமுக்கு வரான். வந்து அங்கே டேபிளில் எதையோ தேடுறான், அதாவது டேப்லெட்டை தான் தேடுறான் போல். சீனியர் அங்கே சோஃபாவில் தான் படுத்துருக்கான். அவன் எந்திரிச்சு, என்ன இதையா தேடுற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து, நீ எப்போ மாத்திரைலாம் போட ஆரம்பித்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் அங்கே இருந்த சாப்பாடையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ சீனியர் வந்துட்டு, இந்தா ஜூனியர் வாங்கிட்ட இதை கொடுக்க சொன்னான் அப்படின்னு டேப்லெட்டை கையில் கொடுத்துட்டு, நீ ஏதோ அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தியாமே, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் அவன் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லியும், சரி இப்போ அவனை எங்கே அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு அந்த ஆஃபீஸில் கூப்பிட்டாங்கப்பா, அதனால் அவன் போயிட்டாங்க பாரு, சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்போ ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஜியோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த டி அப்படி வச்சுக்கலாம், சரியா, எல்லார் பேரையும் நம்ம சுருக்கி நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். தான் வந்துட்டு அவங்க டீச்சர் வந்து அவனை செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷில் 2 மார்க் எடுத்திருப்பான். அதுக்கு திட்டிகிட்டு வந்து, நீ இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் இருக்கல்ல, நீ பாஸ் ஆச்சு ஆகணும்டா, அதுக்காகவாது படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அங்கே வரான். அவனை கூப்பிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இப்போ 2 பேரும் வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட, நான் நினச்சே பார்க்கலப்பா, எனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு, இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒன்றை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். வந்துட்டு, ஆமாம் நானும் தான் நினச்சி பார்க்கல, நீ இங்கிலீஷில் 2 மார்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் கலாய்க்கிறேன். உடனே வந்துட்டு, ஆமாம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தான், சரி நீ எனக்கு எப்படி சொல்லித்தர போகிற அப்படின்னு கேட்டதும்,
கஃபேல தான் வச்சு உனக்கு சொல்லி தரப்போறேன் அப்படின்னு ஜி சொல்கிறான். கஃபேலையா? அப்போ நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். வேலைக்கா? உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும். இல்லை இல்லை, நீ ஸ்கூல்லேருந்து எப்பயும் சீக்கிரமாக போயிடுவல்ல, ஸோ அதனால் நீ ஏதாவது ட்ரைனிங் போறியா இல்லை வேறு ஏதாவது பண்ண போறியா, ஒரு வேளை நீ வேலை ஏதாவது பார்க்குறியா என்னமோன்னு தான் கேட்டேன் அப்படின்னதும், இல்லை இல்லை இன்றைக்கி எனக்கு லீவ் தான், கஃபேக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ கரெக்டாக டீக்கு ஒரு மெசேஜ் வருது. அது அந்த பேஸ்கெட் பால் டீமில் இருக்கிறான்ல அவன், அதுலேருந்து வந்ததும் சரி நான் இப்போ ப்ராக்டிஸ் போகிறேன், நீ அங்கே வந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறியா, நான் ஆடுறதை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போ 2 பேரும் நடந்து போகிறாங்க. போகும்போதே டி அப்படியே உருட்டுன்னு உருட்டிட்டு போகிறான். நான் வந்துட்டு 100 ஷூட்லாம் அடிப்பேன் தெரியுமா, நீ என்னை நம்பு, நான் உனக்கு சொல்லித்தரேன் சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. இங்கே ஜி வந்துட்டு டி விளையாடுறத அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அங்கே நிறைய பொண்ணுங்கள்லாம் வராங்க. அதில் 2-3 பொண்ணுங்க வந்துட்டு, டி எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு, அவன் விளையாடுறத இப்போ தான் நான் பார்க்குறேன், வா அங்கே போய் உட்காந்து பார்க்கலாம், அழகாக இருக்கான்ல, ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஜி இங்கே உட்காந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்ல, அந்த விஷயத்தையே அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கரெக்டாக இப்போது வந்துட்டு இவனுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்க அப்படின்னு கேட்கையும், ஜிக்கு அவன் பேசுகிற எதுவுமே கேட்கல, ஏன்னா அங்கே எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்களா, நீ பேசுகிற எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லையும், சரி இரு நானே வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்துட்டு இவங்க கத்துறது அவனுக்கு கேட்டு ஒரு வேளை இங்கே தான் இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வந்துட்டு ஜியாயே அப்படின்னு கூப்பிடையும், இவன் டக்குன்னு திரும்பி எந்திரிச்சு போய், சீனியர் நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன்கிட்ட, இங்கே பாரு நீ கிட்டார் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நீ எங்கே போன அப்படின்னு கேட்கையும், இல்லை டீச்சர் என்னை கூப்பிட்டாங்க, என்னோடய கிளாஸ்மேட்டுக்கு வந்து டியூஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன்கிட்ட இருந்து அந்த கொடையை கொடுக்குறான். இது உனக்கு நான் லாஸ்ட் டைம் கொடுத்தது தானே, தேங்க்யூப்பா திரும்ப கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். அதோட வந்து இன்னொரு லஞ்ச் பாக்ஸையும் கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இது லஞ்ச் பாக்ஸ், கிட்டன் ஷேப்பில் இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு, ஆமாம் லஞ்ச் பாக்ஸ் நான் எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் நீ சாப்பிடல, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத சரியா, சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ கரெக்டாக இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டி வந்துட்டு ஜி இதோ எனக்கு விளையாட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஜியும் வந்துட்டு சரி நான் இங்கே தான் இருக்கிற, சீக்கிரமாக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்துட்டு அப்படியே பொசசிவ் ஆகுது, அப்படியே டென்ஷன் ஆகுறான். இப்போ வந்துட்டு சரி இதை கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட, யார் உன் கிளாஸ்மேட் அவன் அப்படின்னு கேட்கவும், திரும்பி யார், டியா, ஆமாம் அவனுக்கு தான் இந்த டியூஷன் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போ கட் பண்ணி கஃபே தான் காட்டுறாங்க. அங்கே டி வந்துட்டு ஜிக்காக காஃபி வாங்கிட்டு வரான். அதை பார்த்துட்டு, நீ எதுக்கு வாங்கிட்டு வர, நான் தான் ஆர்டர் போட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்லியும், இல்லை இது என்னோடய டீச்சருக்கான சேல்ரி அப்படின்னு சொன்னதும், நான் உனக்கு இன்னும் டியூஷனே எடுக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எதுக்கு சேல்ரி அப்படின்னு கேட்குறான். இதை ஒரு அட்வான்ஸாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காடுறான். இப்போ டி வந்துட்டு சின்ன வயசில் ஜியும் டியும் ஒன்றா இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்குறான். அப்போ எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுக்கு ஞாபகம் இருக்குது, ஜிக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லை போல். அதனால் டி அவன்கிட்ட, நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஜிக்கு அது புரியாமல், என்ன மறந்துட்டியா அப்படின்னதும் டக்குன்னு டி வந்துட்டு, இல்லை நீ வந்துட்டு நம்ம இங்கே எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டியா அப்படின்னா பேக்கில் இருந்துட்டு புக் எடுத்து வெளியில் வைக்கிறான். ஜி வந்துட்டு, இல்லை நான் அதெல்லாம் மறக்கலை, ஃபஸ்ட்டு உன்னோட கூட நீ 2 மார்க் எடுத்தி அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்குறாங்க. கரெக்டாக அப்போது வந்துட்டு ஜிக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி காரணமே இல்லாமல் கால் பண்ணி, அந்த பாக்ஸை நீ எனக்கு திரும்ப கொடுக்க வேணாம் சரியா அப்படின்னு சொல்கிறான். ஜி வந்துட்டு, இல்லை அதை நான் உனக்கு திரும்ப கொடுத்துருவேன், அந்த கிட்டன் ஷேப்பில் இருந்தது, அழகாக வேறு இருந்தது, அது உன்னோடது தானே, நான் நல்லா க்ளீன் பண்ணி உனக்கு கொடுத்துருவேன் சரியா அப்படின்னதும் வந்துட்டு, இல்லை வேண்டாம் அது என்கிட்ட நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ உனக்கு கேட்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்கியா அப்படின்னு ஜி சொல்லவும், அதுக்கு பதில் சொல்லாமல், சரி இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். ஜி அதை கேட்டுட்டு, இல்லை நான் வந்துட்டு லாஸ்ட் என்னோடய ஷிஃப்ட் இருக்கும்ல, அவன் வேலை பார்க்குறான்ல, ஒரு ஷெட்யூல் போட்டு அதோட லாஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியும், லாஸ்ட்டு ஷிஃப்ட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே டி வந்துட்டு ஜிக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும், ஒன்றும் இல்லை, சரி வா நீ என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன்னு உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு மறுபடியும் டியூஷன் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீயோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து அவனோட பூனைக்குட்டி இருக்குல்ல காலு, அதுக்கு வந்து சாப்பாடு வச்சிட்ருக்கிறான். சாப்பாடு வச்சுக்கிட்டே, இவன் என்ன லாஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஒர்க்கு அப்படின்னு சொன்னான், அப்போ எங்கே வேலை பார்க்குறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, அந்த 2 பசங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல இவனை டீஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதில் அந்த ரெஸ்டாரண்ட் நேம் இருக்கும்ல, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதோட
அவன் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவனோட அந்த பூனைக்குட்டியை பார்க்குறான். பூனைக்குட்டியும் அவனை திரும்பி பார்க்குது. அப்போது ஜியோட ஃபேஸே நினச்சி பார்க்குறான். அதாவது 2 பேரும் சேமாக இருக்குதே, அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி டி இப்போ அப்படியே கட் பண்ணி ஜிஏன்னு தான் காட்டுறாங்க. டி தான் வந்துட்டு ஜியை ட்ராப் பண்ணுவான் அவனோட அந்த ரெஸ்டாரண்ட்டில். ட்ராப் பண்ணிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லுவான். ஜி வந்து அவன்கிட்ட நான் சொல்லி கொடுத்தெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னதும் ஞாபகம் இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு டி அங்கேருந்து கிளம்பிடுவான். ஜி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிடுவான். இவங்க 2 பேருக்கும் பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஹீ வந்து கையில் சாப்பாடோட அந்த ரெஸ்டாரண்ட்டையே பார்த்துட்டு இருப்பான். அதாவது அவனுக்காக அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனால் இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னா அவன் அப்படியே ஷாக் ஆகி அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டுருப்பான். அப்படியே எபிசோடாக முடிச்சிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு எபிசோட் 3ல் பார்க்கலாம். பாய்.